அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் தாவேகா கூட்டணிக்கு எதிராக. தனித்தமிழ்நாடு தான் நீங்க கோரிக்கை சொன்னாரா? தனித்தமிழ்நாடுக்காக போராடினா நீ ஆம்பளைன்னு அர்த்தம். ஓம் பாடியில சொன்னா நல்ல ஆயப்படுது பிறந்தேன்னு அர்த்தம். மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு உதயநிதி. ஏண்டா ஓட்டு போட்டோம்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப வருந்துறாங்க, அழுகிற நிலைமையில இருக்காங்க அப்படின்னு. கரெக்டுங்க. ஏண்டா ஓட்டு போட்ட வருந்துற யாருன்னா திமுக ஓட்டு போட்ட மக்கள். இல்ல புரியலைங்க, அது தாவேகா அப்படி அவர் சொல்லல. மக்கள்லாம் வேதனையில விரும்புறாங்க, ஏண்டா ஓட்டு போட்டோம் அதோடு நிறுத்திக்கிட்டாரு. யாருக்குன்னு சொல்லல, பொதுமக்களை சொல்லல. அவங்க வீட்டு மக்கள் வெளியில வரும்போது போலீஸ்காரன் சல்யூட் அடிச்சான், கூட 10 போலீஸ்காரன் வந்தான். அது தப்பான வீட்டுக்கு போனா கூட போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப இல்ல. அதுக்காக அந்த மக்கள் வேதனைப்படுறாங்க. திமுக தப்பு நடந்தாலும் தப்புன்னு சொல்லுவோம், இவங்க ஆட்சியில தப்பு நடந்தாலும் தப்புன்னு சொல்லுவோம். ஏன் எங்கள் ஆட்சியே காங்கிரஸ் ஆட்சியே வந்தாலும் தப்பு நடந்தா தப்புன்னு தான் சொல்லுவோம். நாங்கெல்லாம் சோறு தான் நிற்கிறோம். அப்ப அவங்கலாம் பிரியாணி சாப்பிடுவோம். நீங்களே ஃபுல் பண்ணி கேட்குறீங்களா? அதான் பிரியாணி சாப்பிடுவாங்க சொன்னேன். பிரியாணி சாப்பிடுவாங்க. பிரியாணின்னு சொன்ன நீங்க எது வேணா ஃபுல் பண்ணி உங்க விருப்பம். ஏங்க ஒரு கரூருக்கு போகக்கூடாது, முதலமைச்சரே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதை உரிமை கொடுத்தான்? சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ரிவிட் அடிச்சானா? ஏன்னா இதெல்லாம் நீங்க விளையாடுறது என்ன விளையாட்டு மைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சொன்னானா போகக்கூடாது, பேசவும் தடை. அதை இவ யாருங்க என்ன சர்வாதிகாரா? ஹிட்லருக்கு பிறந்தவங்களா? எனக்கு புரியல. ஏன் அன்னைக்கு பேசல? அது எங்க விருப்பம். நான் என்ன இது மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். நான் இப்பவும் சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வக்கர புத்தி படித்த சிலரால் நடந்த படுகொலை. அது ஒரு திரும்பி போயிருந்தா ஜெயலலிதாவுக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கும். ஒரு காலத்தில் லாரி விட்டு அடிச்சாங்களா ஜெயலலிதாவை, அது மாதிரி இவரே உள்ள போட்டு விதிச்சிருப்பான். விஜய் உங்க கையிலே 10,000 ரூபாய்க்கு மேல காசு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, லண்டனுக்கு போற கூட டிக்கெட் எப்படி சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிட்டு போனாங்களா கேட்டு சொல்லுங்க. இவங்க நம்பி எப்படி கொடுப்பான்? கடை எவனா கொடுப்பானா? பைத்தியக்காரன் தான் கொடுப்பான். கொடுத்தா திரும்பி வராது, உலகத்துக்கே தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் தெரியாது. காலில் விழுந்து எப்படி சார் உங்களை கூட்டிட்டு இப்படின்னாரு தாங்க சொல்றேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க சொல்லல செஞ்சுட்டோம். முடிச்சுட்டோமா? திமுகவை கூட ஒருத்தர் சொல்ல வச்சுட்டீங்க. அப்ப நான் சொல்லாமா? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகி திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திப்பிக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு புதிய செய்தி ஒன்று வந்திருக்கு. சீமான் அவர்கள் பொதுவாக ஒரு பேச்சு பொதுவாக இருக்குது, அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் தாவேகா கூட்டணிக்கு எதிராக அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக 3 நாளைக்கு முன்னால் கூட உதயநிதி அவரோட திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னால் திமுகவோட பகை கிடையாது, காங்கிரஸ் எப்படி விடுதலை புலிகளை ஒழித்த இனப்படுகொலை செய்த காங்கிரஸோடு திமுக இருந்ததால் அதனால தான் திமுகவை நாங்கள் திட்டினோம். இப்போ காங்கிரஸ் இல்லை, எங்களுக்கு எதிரி காங்கிரஸ், திமுக பெரிய எதிரி கிடையாது அப்படிங்கிறாரு. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ உண்மை வெளியே வந்துருச்சு. நான் முழுமையாக சொல்லாமல் 2 சம்பவத்தை சொல்லிட்டு, சீமானுக்கு அல்ல, சீமானை போது பேசுகின்ற எவனாக இருந்தாலும் சரி, நான் தெரிஞ்சுதான் புரிஞ்சுதான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மக்களை முட்டாள் நினச்சி பேசுவீங்க? இலங்கையினுடைய வரலாற்றில், யாழ்ப்பாண தமிழருடைய வரலாற்றில் 2 முறை தான் யாழ்ப்பாணமே முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. முதல் முற்றுகையிடுகிற போது இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி, இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தை அப்படியே முழுமையாக முற்றுகையிட்டு உள்ளே உணவுப் பொருட்களே போக விடாமல் செய்தார்கள். 1 வார காலத்திலே உணவுப் பொருளே தீர்ந்து போய் சாப்பிட வழி இல்லாமல் தவித்த போது உலகமே திகைத்தது. யாரும் எந்த உதவி பண்ணல. ஆனால் ராஜீவ்காந்தி தான் இங்கிருந்து கப்பல் மூலமாக உணவுப் பொருளை அனுப்புறார். அங்கே துறைமுகத்தில் உள்ள விடமாட்டேனாங்க. ஆத்திரமடைந்த ராஜீவ்காந்தி ராணுவ விமானங்கள் மூலமாக உணவுப் பொருட்களை அங்கே போய் போடுறார். அப்ப ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார், எங்களுடைய இந்த ராணுவ விமானங்களை நீ தடுத்தால் இந்திய ராணுவம் இலங்கையை தாக்கும். அப்படி பசியோடும் பட்டினியோடும் வேறு நிர்கதியாக இருந்த தமிழர்களை முற்றுகையிட்ட போது காப்பாற்றியவர் ராஜீவ்காந்தியும் காங்கிரசும். அது 2வது. அதே போலவே இன்னொரு முற்றுகை வந்தது. அந்த முற்றுகை வேறு. அப்ப இந்தியாவுடைய பிரதம மந்திரி வாஜ்பாய் யாழ்ப்பாணத்தை முற்றுகையிட்டது சிங்கள ராணுவம் அல்ல,
சிங்கள ராணுவத்தினுடைய சிம்ம சொப்பனமாக இருந்த பொன்சேகா, கேப்டன் பொன்சேகா உட்பட யாழ்ப்பாணத்துக்கு உள்ளே இருக்கிற போது உங்களுக்கு இலங்கை வரலாறு தெரிந்தவனுக்கு புரியும். யானை இரவு என்கின்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கேப்டன் பால்ராஜ் தலைமையில் வருகிறது. அந்த ஆனந்தத்தோடு வந்து யாழ்ப்பாணத்தை முற்றுகிடுகிறார்கள். உள்ளே பொன்சேகாவும் சில முக்கியமான அதிகாரிகளும் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை, கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். பிரபாகரன் எல்லோரும் வந்து வெளியே முற்றுகையில் கலந்து கொள்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னது, ஈழத்திற்கு விடுதலை என்று சொல், இவர்களை விடுகிறோம், இல்லை என்றால் விடமாட்டோம் என்று இருக்கிறார்கள். கதறிக்கொண்டிருக்கிற போது இந்திய பிரதமருக்கு வேண்டுகோள் வைக்கிறது இலங்கை அரசு. வாஜ்பாய் ஒருவரை தூதுவராக அனுப்புகிறார். அவர் உங்கள் மதுரையைச் சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி. அவர் அங்கே போய் பிரபாகரனுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை என்றால் உத்தரவு போடுகிறார். உங்களுடைய முற்றுகையை உடனே விலக்க வேண்டும். ஏன் என்று அவர் கேட்கிறார். நீங்கள் முற்றுகை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, முற்றுகையை விலக்காவிட்டால் இந்திய ராணுவம் உங்களை தாக்கும்ன்றார். இது எங்களுடைய பிரதமர் உங்களுக்கு சொன்ன செய்தி. அன்றைக்கு பிரபாகரன் என்ன சொன்னார் என்று கூட பல பேருக்கு ஆதரிக்கிறவனுக்கும் தெரியாது, எதிர்த்தவனுக்கும் தெரியாது. காரணம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவும் எங்களுடைய தாய் நாடுதான், இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று அந்த முற்றுகையை விலக்கி கொண்டார்கள். ஒருவேளை இந்திய அரசு தலையிடாமல் இருந்தால் அன்றைக்கே ஈழம் தருவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தமிழர்களை காப்பதற்காக இலங்கை ராணுவத்திடமிருந்து அந்த முற்றுகையை மீட்டு அவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கியது காங்கிரசும் ராஜீவ்காந்தியும். சிங்களர்களை காப்பாற்றுவதற்காக விடுதலை புலிகளை மிரட்டி முற்றுகையை விலக்க சொன்னது பிஜேபி வாஜ்பாய் அரசும். தூது போனவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி. யார் அவர்களுக்கு எதிரானவர்கள்? இதை பற்றி பேசுகிற இவர்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா? நான் இதன் வாயிலாக வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எவனாக இருந்தாலும் சரி, மீண்டும் சொல்லுகிறேன், தெரிந்தே பேசுகிறேன், இலங்கை தமிழர்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியை தவிர, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸை தவிர யார் உதவினார்கள் என்று அவர்கள் சொல்லட்டும். அவர்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆண்மை இருந்தால், நேர்மை இருந்தால் பொதுவெளியிலே ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார். அவர் மொத்தமாக வரட்டும், நான் தயாரா இருக்கிறேன். இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பற்றி ஒரு கேள்வி. மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகள் சொல்றது ரீல்ஸ் ஆட்சின்ற ஒரு பேர் தான் வந்துகிட்டே இருக்கு. திருப்பி நேற்று கூட உதயநிதி சொல்லியிருக்காரு, முந்தா நாள் கனிமொழி சொல்றாங்க. இப்போ ஒரு அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஒரு ஆய்வு செய்தார் ஒரு இடத்துல, அதை படம் பிடித்து உடனே போடுறாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் ஆட்சி நடக்குதே தவிர ரியல் ஆட்சி இல்லை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு, பெரும் குற்றச்சாட்டு. இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு உதயநிதி. ஏண்டா ஓட்டு போட்டோன்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப வருந்துறாங்க, அழுகிற நிலைமையில இருக்காங்க அப்படின்னு. கரெக்டுங்க. ஏண்டா ஓட்டு போட்ட வருந்துற யாருன்னா திமுக ஓட்டு போட்ட மக்கள். இல்ல புரியலைங்க, அது தாவேகா அப்படி அவர் சொல்லல. மக்கள்லாம் வேதனையில விரும்புறாங்க, ஏண்டா ஓட்டு போட்டோம், அதோடு நிறுத்திக்கிட்டாரு. யாருக்குன்னு சொல்லல, திமுக ஓட்டு போட்டோம் தான் இந்த பாவிகளுக்கு நம்ம போட்டு போட்டோமே அப்படி திராவிட மாடல் அரசு இல்லைன்னு மக்கள்லாம் ஏங்குறாங்க. ஆமாங்க, திராவிட மாடல் அரசு மக்கள் ஏங்குறாங்க. ஏன்னா தெருவில் போகும்போது பாதுகாப்புலாம் தூக்கி போட்டு மிதிச்சாலும் கேட்க வழி இல்லாம இருந்துச்சு இல்ல, அப்படி ஒரு ஆட்சி வேணும்னா எனக்கு புரியல. ஏங்க ஆட்சி போனதுக்கு குடும்பத்தோட சார்ட்டர்ட் ஃபிளைட்ல ஃபாரின் போறீங்க, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. அப்ப நிர்வாகத்தை அடுத்து ஒப்படைச்சிட்டு நம்ம கொஞ்சம் போனீங்கல்ல, ஏது உங்களுக்கு நம்ம சைக்கிள்ல போறதுக்கு வழி இல்ல, டவுன் பஸ்ல போறதுக்கு வழி இல்ல, ஆட்டோ பிடிச்சா அவன்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கதி இது. உங்களுக்கு இந்த பணம்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சினிமாவில் திரைக்கு எழுதி உதயநிதி ஸ்டாலின் நடித்து அந்த பணம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு நீங்க உங்ககிட்ட இருந்து ரொம்ப விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கீங்க. சினிமாக்காரன் ஆட்சி நடக்குன்னு சொன்னார், அவர் தானே சொன்னீங்க. அவரே சினிமாக்காரன்னு இப்ப உங்க ஆயிரம் வந்துருச்சா? இவங்க எல்லாம் இதை பேசலாமா? அந்த காலத்துல ஒரு கதை வசனம் எழுதி அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன கஷ்டப்பட்டு கதாவசனம் எத்தனை படம் எழுதினாரு? எப்படி ஒரு 10-15 படங்கள் இருக்கும். 100 படத்துக்கு கதாவசனம் எழுத பெரிய வெற்றி படம் தெரியுமா உங்களுக்கு? பாலமுருகன். அவனுக்கே சொந்த வீடு வாங்க முடியல, இவருக்கு எப்படி வந்துச்சு? அசாத்திய எழுத்து திறமை. பாலும் பழம், பாசமலர், பாவ மன்னிப்பு, இதை விட வெற்றிகரமான ஒரு படம் இவர் எழுதுன சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பாலமுருகன் தான் கதை வசனம். அவராலே சேர்க்க முடியாத அவர்ல 10ல் 1 பங்கு படத்துக்கு கதை வசனம் எழுதுறது இவருக்கு எப்படி வந்திருக்க முடியும்? ஊரை உங்களை மாதிரி ஏமாளிகள் என்ன நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இல்ல சார், நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க தம்பி வா தலைமை இருக்கவான்னு கூப்பிட்டது அவரை தானே? யாரு?
கலைஞர் கருணாநிதி அவர்கள யார் அண்ணா சொன்னது. அப்படியா? அவர் அவர் கூப்பிட்டது நெடுஞ்செழியனுங்க. திரும்பி நீங்க உருப்பட மாட்டீங்க, தமிழ்நாட்டை உருப்பட விட மாட்டீங்க போட்டிருக்க. அவர் சொன்னது நெடுஞ்செழியன. அவர் சொல்ற இவர் என்னை தானே சொன்னேன்னு சொல்றாரு. ஒரு செத்து போயிட்டாரு இஷ்டத்துக்கு கதை விடுறீங்க. ஒரிஜினலா கூப்பிட்டது நெடுஞ்செழியன. இப்ப தெரிஞ்சுங்க, வந்த தம்பி மாறி போயிட்டாரு. மாறல, உங்களை மாதிரி ஆட்களை அந்த எண்ணிக்கை எடுக்கிறாரு. அவங்க யாரெல்லாம் போய் சொன்னாலும் நம்புறாங்கன்னு எண்ணிக்காங்க. அந்த எண்ணிக்கையில நீங்களும் சேர்ந்துடாதீங்க. இல்லை, இப்போ உதயநிதி சொல்லுங்களேன், ரொம்ப வருத்தப்படுறது. மக்கள் எல்லாமே தாவேக்கா ஆட்சி நினைச்சு தினம் புழுங்குறாங்க, எப்படா இந்த ஆட்சி முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அவங்க வீட்டு மக்களை, பொதுமக்களை சொல்ல. அவங்க வீட்டு மக்கள் வெளியில வரும்போது போலீஸ்காரன் சல்யூட் அடிச்சான், கூட 10 போலீஸ்காரன் வந்தான், அது தப்பான வீட்டுக்கு போனா கூட போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப இல்ல. அதுக்காக அந்த மக்கள் வேதனைப்படுறாங்க, பொதுமக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. பொது இடத்துல முன்ன மாதிரி மிரட்டல் கிடையாது, போலீஸ் மிரட்டல் கிடையாது. ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு, ஒரு விஏஓ ஆபீஸ்க்கு, ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா பியூன்லாம் ஏய் போ வா அப்படிங்கிறதா இல்லாம வாங்க அப்படின்னு உட்கார வச்சு பேசுறான். அதனால பொதுமக்களுக்கு வருத்தம் இல்லை, அவர்கள் வீட்டு மக்களுக்கு வருத்தம், நாட்டு மக்களுக்கு வருத்தம். ஆய்வு செய்யறேன்ற பேர்ல அமைச்சர்கள்லாம் அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்னு எதற்கு? அப்ப நீங்க எல்லாம் ஆய்வே பண்ணலன்னு தெரியுதா? ஆய்வு ஸ்கூலுக்கு போய் என்னங்க கேட்பாங்க? ஏன்னா பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸ்கூல்ல போனோடனே பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கறதான காலங்காலமா நடக்குது. நீங்க ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம் கேட்கறாங்கல்ல. ஓ, இந்தியில கேட்கணுமா? இந்தி தான் விரும்ப மாட்டாங்கல்ல. ஏங்க இந்தி மும்மொழி கொள்கை வேற யாரும் படிக்க கூடாது, அவங்க மட்டும் படிக்கணும். அப்படியா? அவங்க தனி நடத்துற பள்ளிகள்ல வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதுவும் நினைக்கிறீங்க, அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல பூரா இந்தி இருக்கு. இல்ல, உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இந்தி தெரியும். இந்தி பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பாங்க. இந்தியே ஆர்வமா படிக்கலாம், திணிக்க கூடாதுன்றாங்க. ஓ, வாயை திறந்து குச்சி வச்சு குடுத்துறாங்க. ஏங்க நீங்க படிக்கிறீங்க, ஊர்ல இருக்கவெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க படிக்க கூடாது இல்ல? நீங்க மட்டும் ஏன் படிக்கிறீங்க? அதான் கேக்குறேன். அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லுவீங்களா? எதை வேணாலும் பேசுவீங்க, ஊர்ல இருக்க நம்புவான்னு நினைக்கிறீங்க. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவருடைய பையன் கூட பாவம் பிரெஞ்சு படிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்படியா? தமிழ் படிக்கிறானா? அதே பெரிய விஷயம் தானுங்க. பிரெஞ்சு தான் 2வது மொழி எடுத்திருக்காரு, தமிழ் இல்ல போல இருக்காங்க பாவம். எங்க, எந்த ஊர்ல? அந்த பள்ளியில, திருச்சியில. திருச்சியில தமிழ் இல்லையா? அவர்தான் சொல்லியிருக்காரு. ஐயோ, எந்த பள்ளின்னு சொல்லுங்க, நாம எங்க ஒரு போராட்டம் பண்ணலாம். திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு, இனிமே போராட்டம் பண்ண ஏன் பண்ண கூடாது? நியாயத்துக்கு எப்ப எங்க நாங்கெல்லாம் அந்த ஜாதி இல்ல. திமுக தப்பு நடந்தாலும் தப்புன்னு சொல்லுவோம், இவங்க ஆட்சியில தப்பு நடந்தாலும் தப்புன்னு சொல்லுவோம். ஏன் எங்கள் ஆட்சியே காங்கிரஸ் ஆட்சியே வந்தாலும் தப்பு நடந்தா தப்புன்னு தான் சொல்லுவோம். நாங்கெல்லாம் சோறு தான் திங்கிறோம். அப்ப அவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுவாங்க. நீங்களே ஃபுல் பண்ணிக்கன்றீங்களா? அதான் பிரியாணி சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. பிரியாணி சாப்பிடுவாங்க. பிரியாணின்னு சொன்னேன், நீங்க எது வேணா ஃபுல் பண்ணிக்கீங்க, உங்க விருப்பம். கரூருக்கு இப்போ நாளைக்கு சிஎம் போறார் இல்லையா? அதாவது கரூரில் துக்க சம்பவம் நடக்கும்போது போகாதவர் இப்போ போறாரு. அவங்க விமர்சனமே தான். அரசாணை கொடுக்குறாரு. சாட்சியில் சிபிஐயில் கோர்ட்டில் சிபிஐ கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் சாட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் பணியாடுற இது கொடுத்தீங்கன்னா, ஆணை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கருத்தை தான் இதில் நீதிமன்றத்தில் வச்சு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணி வச்சுருங்க. ஆனால் அவங்க கருத்தை இன்னும் வலியுறுத்துறாங்க. சரி, இப்போ அவங்கள்ட்ட திரும்பி கேட்குறேன். இது கூட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துச்சு? கள்ளச்சாராயம் குடிச்சு இது 40 பேர், 69 பேர் செத்தானா? அங்கே இவங்க போனாங்களா? இவங்க முதல் மந்திரி இவங்க அப்பா போனாரா? அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபா கொடுத்தா எவன் அப்பா விட்டு பணம்? நீங்களும் நானும் கட்டின வரி பணத்தை கொடுத்தாங்களா? அது எதுக்காக? ஏங்க ஒரு கரூருக்கு போகக்கூடாதுன்னு முதலமைச்சரே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவன் உரிமை கொடுத்தான்? சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ரிவிட் அடிச்சானா? ஏன்டா இதெல்லாம் நீங்க விளையாடுறதுக்கு என்ன விளையாட்டு மைதானம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சொன்னானா போகக்கூடாது, பேசவும் தடை. அதை இவ யாருங்க வேணும்? சர்வாதிகார ஹிட்லருக்கு பிறந்தவங்களா? எனக்கு புரியல. ஏன் அன்னைக்கு பேசலன்னு? அது எங்க விருப்பம். நான் என்ன இது மூளை இருக்கிறவனுக்குலாம் தெரியும், உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருச்சு, இருக்குல்ல? தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க போக கூடாதுன்னு சொன்னதே போலீஸ் தானே. அப்படி யாருமே சொல்லலன்றாங்க. அதை தாங்க சொல்லுவாங்க. போலீஸ் எங்க அனுமதிக்கலைங்கிறதானங்க எல்லாம் உலகறிஞ்ச உண்மை. நான் திரும்பி கேட்கிறேன், அது நடந்த பொதுக்கூட்டம் தானே. திமுக எத்தனை மாநாடு நடந்திருக்கு? அந்த மாநாடுலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி இந்த வேனு, என்ன வேனு, ஆம்புலன்ஸ்
10 ஆம்புலன்ஸ் 15 ஆம்புலன்ஸ் இந்த மாநாடு நடக்கிறப்போ நின்று இருக்கா? பாதுகாப்புக்காக கூட வந்திருக்கலாம்ல, ஏதாவது ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தாங்க நான் சொல்றேன். இது யாரு கொண்டு வந்தது? அரசு ஆம்புலன்ஸ்னா கூட புரியுது, தனியார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு இல்ல. அரசாங்கத்தை விட அந்த தனியார் நல்லபடியா செயல்படும் நினைச்சிருக்கலாம். அதைத்தாங்க நான் சொல்றேன். தனியார் காசு கொடுத்தாதான் வருவான். என்ன உங்களை மாதிரி அவன் இலவசம் பண்ணுவான்? அவன் அந்த இலவசத்தோட வர மனப்பான்மை இருந்திருக்கு. எங்க இருக்கு செந்தில் பாலாஜிக்கு? இல்ல பைத்தியமாங்க நாட்டுல. அவன் இதுக்காக வியாபாரத்துக்கான வச்சிருக்கான் ஆம்புலன்ஸ். அவனை வரவழைச்சது யாரு சொல்லு, கேளுங்க வேண்டாம். ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 15-20 ஆம்புலன்ஸ் கொண்டு நிறுத்திருந்தா முன்கூட்டியே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வக்கர புத்தி படைத்த சிலரால் நடந்த படுகொலை. அதுல இவர் திரும்பி போயிருந்தா ஜெயலலிதாவுக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கும். ஒரு காலத்தில் லாரி விட்டு அடிச்சாங்களா ஜெயலலிதாவை, அது மாதிரி இவரே உன்னை போட்டு மிதிச்சிருப்பான் விஜயையும். அதுல இவர் பக்கத்துல எல்லாம் பாதுகாப்போட வந்திருக்கிறாரு. வந்த உடனே நீங்க ஒண்ணு புரியணும், எருது புண்ணு காக்கைக்கு தெரியாது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த அவ்வளவு பேரும் இவர் வீட்டுல வந்து பார்த்தாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு தெரியுது இந்த படுகொலைக்கு காரணம் விஜய் இல்லைன்னு. அதனாலதான் வீட்டுக்கு வந்தாங்க. அது மக்களுக்கு புரியும். நீங்க என்னனாலும் கத்துனாலும் கதறினாலும் நீங்க இந்த குற்றத்திலிருந்து தப்ப முடியாது. சரியான ஆர்கனைஸ் பண்ணல, ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது, உணவுகள் கிடையாது. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத்தனை மக்கள் கூடி தானே அவங்க கூட்டம். அவன் இஷ்டப்பட்டு தானே வந்தான், இஷ்டப்படாம இல்லையே. நீங்க காசும் பிரியாணியும் கொடுத்தாலும் உங்க கூட்டத்துக்கு வர்றான். அது ஒண்ணுமே கொடுக்காம அவன் வர்றான். அந்த வயிற்றுச்சலுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அவங்க ரெடி பண்ணி எல்லாமே கையில வச்சுட்டு பாக்கெட்டா கொடுத்து வச்சிருக்காங்கன்றீங்க. யாரு? திமுகவோட மீட்டிங்ல. மீட்டிங்ல எங்க காசு கொடுக்காம ஏதாவது ஆள் வருவாங்க திமுக. என்னங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? அதே மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க ஒன்னும் கொடுக்காம வருதே, அந்த வைத்தறிச்சல்ல பேசிட்டு. திராவிட இயக்க தோழர்கள் தானாக அணிதிரண்டு வருவார்கள். அணிதிரண்டு எங்க வருவாங்க? தம்பி வா, அது வேற இடத்துக்கு வருவாங்க. கடலன அலை திரண்டுவான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், திராவிட இயக்கத்துல அப்படியே கொத்து கொத்தா வருவாங்க. கொத்து கொத்தா இவங்களே பஸ் பிடிச்சு கூப்பிட்டு வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கு 500 ரூபா 1000 கொடுத்து அப்படி கூட்டுறதெல்லாம் சொல்றீங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாலுமே அந்த நேரத்தில் அவர் ஒரு சரியானபடி பேசலை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும். ஏங்க நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? அதை நடந்ததே சதி அப்படின்னு நான் சொல்றேன். திரும்பி அங்க போயிருந்தா அதுக்கு உதாரணமும் சொல்றேன். ஜெயலலிதாவை அந்த காலத்தில் வரும்போது லாரி அடிச்சு கொண்டாங்கல்ல, அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு வந்துச்சு. அதை போல ஒரு சம்பவம் வந்திருக்கும். வெளிப்படையா சொல்றேன், அங்கே போகக்கூடாதுன்னு என்னை போன்றவர்கள் அவங்களுக்கு தகவல் சொன்னோம். அப்படியா? உடனே புறப்பட்டு வர சொல்லி. இன்னும் வெளிப்படையா போட்டு சொல்லட்டுமா? நான் அவரிடம் பேசல, அவங்க அப்பா கிட்ட உடனடியா சொன்னேன். தம்பி வந்தவுடன் முதல்ல பிரஸ் பார்க்கவே வேணாம். ஏன்னா பிரஸ் பார்த்தாலே எதையாவது அவங்க ஆளை வச்சு எதையாவது பேசி தப்பு தப்பா போட வச்சிருவாங்க. அது இப்ப வேண்டாம். அவங்க இன்னொன்னு சொன்னா செஞ்சாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அவர்கள் தவறு செய்திருந்தால் விஜய் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்களா இல்லையா? மடியில கனமில்ல கேட்டாங்க. பைத்தியக்காரன் பொய் சொல்றத நம்புறீங்க, உண்மையை உங்களுக்கு புரியலையா? சிபிஐ பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆதரவா இருக்கா? இன்னும் பிஜேபி ஏவாவில பிடிக்கல இல்ல, இன்னும் பிஜேபி செந்தில் பாலாஜி உள்ள தள்ளி இல்ல, இன்னும் பிஜேபி ஸ்டாலினை போய் வடக்கே போய் ஜெயில வைக்கல இல்ல. நீங்க ஏவாவேலாம் பத்தி சொல்றீங்க. ஏவாவேலுக்கெல்லாம் நடந்த ரைடுலாம் இருந்தது இல்லையா, இதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காது திமுக அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சாரு இல்ல ஸ்டாலின் அவர்கள். இப்ப அடுத்தாப்புல கண்டனம் தெரிவிக்க போறாருங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போதுல ரைடு பழிவாங்கும் நடவடிக்கை. அது பழிவாங்கும் நடவடிக்கையா? கணக்கு சொல்லுங்க. நான் என்ன உங்க கையிலே 10,000 ரூபாய்க்கு மேல காசு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, லண்டனுக்கு போற பிள்ளைங்க டிக்கெட் எப்படி வரும் சொல்லுங்க? உன்கிட்ட இருக்கிறதே 10,000 தானே. அக்கவுண்ட் இருக்கும், கையில தான் இல்ல. அக்கவுண்ட்ல இருக்கு. எங்க நீங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் நேரத்தில் அவங்க இதுல மனுல எழுதி கொடுத்தாரன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க இஷ்டத்துக்குலாம் கதை விடுறீங்களே சார். அவர் கையில ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருந்தாரு. பேங்க்ல என்ன இருந்துச்சு குறிச்சு வரும்ல, அதுல குறிச்சிருக்கா? பேங்க்ல ஒரு 40-50,000 வச்சு புடச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதை வச்சு ஒரு ஃளைட்ட போய் எப்படி போக முடியும்? ஃளைட் டிக்கெட் எவ்வளவு சொல்லுங்க? கஷ்டப்பட்டு வீட்டுல கேட்கறவன் கேனையா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுறோம். நீங்க வேணா அப்படி இருக்கலாம், நான் கேனே இல்ல சார். வெறும் ஒரு 5 வருஷம் சிஎம் இருந்தவர் கையில வெறும் 10,000 ரூபாய் வச்சிருந்தாரு அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய விஷயம். அதை தாங்க நான் சொல்றேன். 10,000 ரூபாய் இல்ல, நீ எப்படி பிளேன் குடும்பத்தோட போற லண்டனுக்கு? பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிட்டு போனாங்களோ கேட்டு சொல்லுங்க. பக்கத்து இவங்களை நம்பி எப்படி கொடுப்பான் கடை? எவனா கொடுப்பானா? பைத்தியக்காரன் தான் கொடுப்பான். கொடுத்தா திரும்பி வராது உலகத்துக்கே தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் தெரியாது.
மிரட்டிட்டு வாங்கி எங்கேயோ திருச்சியில இருக்க எனக்கு தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரன் தெரியாது. வட்டி கிட்டிக்கு வாங்கலாம், வட்டி கிட்டிக்கு வாங்கினாங்களோ, அது அவன் தான் எவங்க கொடுப்பான், இவங்கிட்ட வட்டிக்கும் கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்தா முதலே வராத. ஓ, வட்டியும் வராது, முதலும் வராது. முதல் வந்ததுக்கு அப்புறமா தாங்க வட்டி எல்லாம், முதலுக்கே வேலை இல்லை. இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி நாளைக்கு அவர் போனதுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன பேச போறாருன்னு தெரியல. இவங்க திமுக தரப்புல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா என்ன யோசனை வேற பண்ணுவாங்களா? வளர்றதுக்கு எதுங்க யோசிக்கணும்? யோசிக்க வேண்டியதுதான், வளர்றதுன்னு முடிவாகி போச்சு, எதுக்கு யோசிக்கணும்? ஆளுநர்கிட்ட எல்லாம் போய் மனு கொடுக்குறாங்க. அப்படி போடுங்க. திமுக ஆரம்பிக்கிறதோட கொள்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை. ஆளுநர் நீங்க அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டா சொல்லுங்க. ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர் ரெண்டும் தேவையில்லாது. அப்படி சொன்னவங்க இப்ப கவர்னர்கிட்ட போறாங்களா? நீங்க போய் சொல்றீங்க, போங்க. அவங்க தேவையில்லை, இருந்தாலும் இருக்காரு, வேற வழி இல்லையா, அங்கதானே போகணும் அப்படிங்கிறாங்க. அத வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு போறாங்க? கவர்னரே கூடாது, அது ஜனநாயகத்துக்கு முரணானது, மக்களை கேவலப்படுத்துற செயல். நீங்க தானே மணிக்கணக்கில் பேசுறீங்க, அப்புறம் கவர்னர் டைம் போறீங்க. இருந்தாலும் ஒரு கவர்னருங்கிறது இங்க ஒரு அதிகாரம் கொண்டு இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த கதையெல்லாம் விடாதீங்க. அந்த பதவி இன்னைக்கு போனீங்கன்னா நேத்து சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. இல்ல அந்த பதவி சொன்னது கரெக்ட்னா போகாதீங்க. இல்ல இந்த பதவியே இல்லைன்னா அங்க போயிருக்க மாட்டோம். இல்ல இல்லன்னா பேசாதீங்க, நான் நேரடியா கேட்கிறேன். இப்போ நீங்க கவர்னரை பாத்தீங்கன்னா நேத்து நாங்க சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா நேத்து சொன்னது நாங்க சொன்னது கொள்கை தான் அப்படின்னா போகாதீங்க. நாங்க கவர்னர்டையும் போவோம், இதுவும் பண்ணுவோம்னா அது வேற மாதிரி மரங்கள். நான் பேசுறேன், நாட்டு மக்களின் நன்மைக்காக அவங்க சில கொள்கைகளை தளர்த்தி கொண்ட வேண்டிய நிலையில் இருக்கான்னு சொல்றீங்க. நாட்டு மக்கள் நன்மை செய்ய தான் குடும்பத்தோடு இப்ப லண்டன் போறீங்களா? ரைட் ரைட். இப்ப துபாய் போறீங்களா வாரத்துக்கு ஒருத்தர், அது இதுக்கு அது நாட்டு மக்களுக்கு நன்மைக்கா? அங்க ஏதாவது நல்ல ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதுல வாங்கி அதுல ஏதாவது முதலீடு செஞ்சு அந்த பணத்தை வச்சு இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? உண்மையிலே இது தெரிஞ்சுன்னா திமுக கொள்கை பிரபஞ்சம் உங்களை வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அவங்களே யோசிக்க மாட்டாங்க. மாசம் 5 லட்சம் 10 லட்சம் உங்களுக்கு சம்பளமே கொடுப்பானுங்க. இந்த மாதிரி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இல்லைங்க, அதான் இவ்வளவு பெரிய அறிவு இருக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சது என்ன உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. எது ஜாக்கிரதையா இருங்க. செந்தில் பாலாஜி போன்ற தியாகிகள் அவங்க தான் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? செந்தில் பாலாஜி, ஆமா ஐயா, இந்த அலிபுரம் ஜெயிலில் 5 வருஷம் ஜெயிலில் சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர் தானே. அவரை பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது பண்ணி அமலாக்கத்துறை உள்ளே வைத்து, ஆனா கைது பண்ணா உச்சா போயிடுறாரு, அதான் ஒரு கஷ்டம். தண்ணி படுறத மேலே சிந்திருச்சுன்றாங்க சார். ஏன் படுத்துக்கும் போதே தண்ணி பாடு திரும்பி காலில் வரும். அவர் கண்ணீர் வந்து அப்படியே வழிஞ்சு போயிருந்திருக்குமோ? உண்மையிலே திமுக கொள்கை பரப்பு உங்களை தவிர ஆளே கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது. எப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்க? இல்ல அடி, ஆனா நான் திமுக இல்ல, அதனால கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க அறிவாலய பக்கம் போறதில்ல, அதனால. என்கிட்ட அறிவு இருக்கு, அப்புறம் எதுக்கு போறேன்? நானும் போறதில்ல. உங்களுக்கு இருக்கு. அப்போ ஒரு தடவை போனதுக்கு தான் சொல்லிட்டீங்க, அதனால திரும்பி போயிடுறேன் இந்த பக்கம். எதுக்குடா சிக்கல்னு தவறி அந்த ரூட்லயே போயிடாதீங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க கூட்டணிக்கு வரீங்கன்னு. 25 கூட்டணி இருந்தது சார். நீங்க அப்புறம் என்னாச்சு? காங்கிரஸ் தானே வந்து எங்களோட சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க கூட்டணிக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் வந்து சேர்ந்து. ஆமா, காங்கிரஸ் முதுகுல சுமந்து தோளில சுமந்து. உங்களுக்கு காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க சொல்லுங்க? இட்லி. இதாவது ஞாபகம் இருக்கு, அப்புறம் பழசெல்லாம் மறந்து போகுது. ஒரு காலத்தில் என்ன பேசினா தெரியுமா கருணாநிதி? சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியும் தமிழகத்திலிருந்து தூக்கி எறிவதற்காகத்தான் இந்த கருணாநிதி நடமாடுகளுடைய வேறு எதற்காகவும் இல்லை. இந்த வீரவேசம் பேசிட்டு அடுத்து ஒரு மாசத்திலே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. இது யார் கூட சேர்ந்ததுங்க சொல்லுங்க சார்? காங்கிரஸோட தான். காங்கிரஸோட நீ அப்ளிகேஷன் போட்டு வந்த, இன்னும் காங்கிரஸ் தான் வந்து கொஞ்சம் முன்னாலே பேசுறீங்க. இப்ப இல்ல, அப்ப காங்கிரஸோட சேர்ந்து இப்ப வந்து காங்கிரஸுக்கு தானே திமுக. என்ன திமுக காங்கிரஸுக்கு தான் தேவைப்பட்டது. யாரு சொல்றா? நாங்க தான் வேணாம் எட்டி மிதிக்கிறோம். அப்போ போய் காலில் விழுந்து சேர்ந்த நீங்களா நாங்களா? காலில் விழுந்து எப்படி சார் சேர்ந்தாங்க? உங்களை வந்து கூட்டிட்டு வந்து இப்படின்னாரு. அதாங்க சொல்றேன். இப்ப நாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க சொல்லல செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோமா? திமுகவை கூட ஒருத்தர சொல்ல வச்சுட்டீங்க. அப்படி வேணா சொல்லாமா? ஆக்ஷன், அவருக்கே ஆக்ஷன் கேட்டு சொல்லிட்டீங்க இப்ப. ஆமா, உங்க ஆக்ஷனை உங்களுக்கே திருப்பி போட்டு காட்டிட்டோம். ரிட்டன் எதிர்வினை. ஆமா, எதிர்வினை வினையே நீங்க வேண, அதனால வேண முடிச்சிட்டோம்.
ஆனா முதல்ல தளபதி சொன்னார் இல்லையா, உங்ககிட்ட கூட ஒரு தடவை கேட்டேன் இல்லையா, 2000-3000 ஓட்டு வச்சிருக்கிற காங்கிரஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஏன் அடி பண்ணிக்கணும், அவங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரத்தில் என்ன எந்த எந்த படை தளபதி புரியல நீங்க சொல்றியா? தளபதி மதுரை மாவட்ட செயலர் தளபதி சார். ஓ, மதுரை இந்த இவரு என்ன அழகிரின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆமா, திமுக மத்திய மந்திரியா, அவர் கூடவே இருந்தார் அந்த அழகிரி, அந்த அவர தளபதியா? அவர் பெயரும் தளபதி, செயலும் தளபதி மாதிரி இருக்கும். ஆமா, தளர்பதி. விளக்க மாத்துக்கு வட்டம் கொஞ்சம் கச்சன மாதிரி பேரு தளபதி. அது மாதிரி தான் உங்களுக்கு 28 சீட்டு வாங்கி 5 சீட்டு தானே ஜெயிக்க முடிஞ்சது காங்கிரஸ். அவங்க எத்தனை சீட் வாங்கினாங்க? அவங்க எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? அவங்களுக்கு ஸ்டாலின் மட்டும்தான் பாவம் தோத்து போனாரு. சரி, அது கூட்டணி கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டார். சரி, உங்களுக்கு திரும்பி கூட்டணி கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு அதேதான் எங்களுக்கு கூட்டணி கட்சி திமுகல நாங்க தோற்கடிக்கப்பட்டோம். குத்தமா சொல்றதே காங்கிரஸ் தான் சொல்றாங்க. அதை தாங்க நாங்களும் சொல்றோம், அவங்க சொல்றதே நாங்க திரும்பி சொல்றோம். அவங்க எங்களை தோற்கடிக்க முயற்சி பண்ணி 5 சீட்டு ஜெயிச்சிட்டோம். நீங்க தோற்கடிக்க முயற்சி பண்ணீங்களா அவங்கள? இப்ப அவங்க எங்களை தோற்கடிக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க உங்களுக்கு தமிழ் புரியாதா? அவங்க எங்களை தோற்கடிச்சு இவ்வளவு பண்ணியும் நாங்க ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றோம். சரி, உங்களுக்கு திரும்பி இப்படி கேட்கும், நாங்களாவது 28 சீட்ல நின்று 5 சீட்டு ஜெயிச்சதுக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல, 91 தேர்தலில் திமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சது? 91 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. முதல்ல 1 தான், அப்புறம் 2. சரியா? அப்ப அவர் ராஜினாமா பண்ணார். அப்ப எத்தனை சீட்ல எலெக்ஷன் நின்னுச்சு? எப்போ? அதுக்கு அடுத்தது அந்த எத்தனை சீட்ல நின்னு ஒரு சீட் ஜெயிச்சாங்க? அப்போ அவங்க 170 174. அப்ப என்ன தூக்கல தூக்கிட்டாங்களா? 170 இடத்துல ஒரு சீட்ல ஜெயிச்ச அது 91ல ராஜீவ்காந்தி அவரோட ஏதாவது என்ன காரணம் நீங்க ஏதாவது தேடுங்க. அதே மாதிரிதான் இப்போ உங்க கூட சேர்ந்த பாவத்துக்காக அந்த அனுதாபத்தை நாங்க தோத்தோம். கரைபடையா கரங்களுக்கு சொந்தக்காரன்னு சொன்னாங்க. யாருங்க கரை? கரைனா உங்களுக்கு அது என்ன தெரியாதோ? கருப்பா இருந்தா கரை கிடையாது, வெள்ளையா இருந்தா தான் கரையோ. உங்க டிக்ஷனரி வேறையா இருக்கு. ஆனாலும் இந்த அமைச்சரவையில் பங்கெடுத்தது தான் கடும் விமர்சனம் தொடர்ந்து. என்ன அமைச்சரவையில்? அப்படியா? என்ன திமுகவோட ஓட்டை வாங்கிட்டு திமுகவுக்கு எதிராக வெளியில போய் திமுகவுக்கு எதிரான அரசாங்கத்திலேயே அவங்க அரசாங்கத்தில் பங்கு பெறுறது. எங்க ஓட்டை வாங்கி நீங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் பிஜேபியில போய் வாஜ்பாய் ஆட்சியில் மந்திரியா வந்தீங்களே, அப்பெல்லாம் நாக்கு முடிக்கணும் செத்தீங்களா? இந்த விஷம் முடிச்சு செத்தீங்களா? நீங்க செஞ்சா அதுக்கு பேரு தியாகம், டிப்ளமசி, ராஜதந்திரம். நாங்க செஞ்சா துரோகமா? ராஜதந்திரம் வேற, துரோகம் வேற இல்லையா? ராஜதந்திரம். ஓஹோ, அதே நீங்க செஞ்சா அதுக்கு பேரு ராஜதந்திரம், நாங்க செஞ்சா துரோகமா? அன்றைக்கு நாடு காப்பாற்றப்பட வேண்டும் ஒன்றுக்காக கூட போயிருக்கலாம். அதே தான் இது. இந்த நாடு காப்பாற்றப்படணும்னா திமுக முடிக்கணும், அதுக்கு தான் நாங்க செஞ்சிருக்கோம். இந்த 2 மந்திரி பதவியே கொடுக்கலன்னா நாங்க ஆதரிச்சிருப்போம். இந்த அரசாங்கம் பங்கு பெறலனாலும் ஆமா, அதான் நீங்க தான் மறுநாளே நீங்க ஆதரிச்சிட்டீங்களே. அதை தாங்க நான் என்ன சொன்னேன், நாட்டை காக்க துரோகம்ன்றாங்க. மறுநாளே இப்ப கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகளாவது ஒரு 4-5 நாள் டைம் எடுத்துக்கிட்டு அவங்க மெதுவா பேசி என்ன செய்யலாம்னு சொன்னாங்க. தேர்தல் முடிவு அந்த அன்னைக்கே எல்லாம், அதாவது தூக்குல தூங்கினா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட்டா சாவும், அருவாளை வெட்டினா உடனே சாவும், அப்படி சொல்றீங்களா? 2 சாவு தானே. இதுக்கு வித்தியாசத்துக்கு எப்ப விளக்கம் சொல்றீங்களோ உங்களுக்கு சொந்தமா இல்லைன்னு அர்த்தம். திமுக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அதுக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் இந்த பதில் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்காங்க போல இருக்கு அவங்க எல்லாம். யாருங்க? விடுதலை சிறுத்தைகள். அது அவங்ககிட்ட கேட்கணுங்க, என்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஆட்சியில் இருக்காங்கல்ல, ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லணும். கூட்டணியில் இல்லைன்னா ஆட்சியில் மந்திரியா இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஒருவேளை மந்திரியா இருக்கிறவர் இருக்கக்கூடாது ஒரு முடிவு பண்ணிட்டாரோ? ஓ, அங்க உள்ளுக்குள்ள குழப்பம். ஏதாவது நம்ம அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி நாளைக்கு தெரியும் பார்த்து. அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார். நிக்கட்டும். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தாவேகாவையோ யார் நிற்கிறாங்க. அவர் நேற்று வரையும் என்ன சொன்னாரு? முதல்ல சொன்னதே திரும்பி சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் பைத்தியம் இருக்கிறாங்கிறத கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. பிரபாகரன் ஏட்ட தான் கட்ட கொடுத்துட்டு போனாரு. தனி தமிழ்நாடு தான் கோரிக்கை சொன்னாரா? தனி தமிழ்நாடுக்காக போராடினா நீ ஆம்பளைன்னு அர்த்தம். ஓம் பாணியில சொன்னா நல்ல ஆயப்பனுக்கு பிறந்தேன்னு அர்த்தம். இங்க இருக்க எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ பஞ்சாயத்து கொடுக்க எலெக்ஷன்னா இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா அர்த்தம். நீ தனி தமிழ்நாட்டுக்கு போராடுறியா, இந்திய இறையாண்மையை ஏத்துக்கிறியா? அதை முதல்ல கிளியர் பண்ணு, அப்புறம் பேசுவோம். மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களை விவாதித்திருக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. வணக்கம்.